வணக்கம் நேயர்களே, கடலூர் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 8ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்தை பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சுட்டு அதை மிங்கிள் பண்ணி பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். துலாம் ராசி. துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன் பார்த்தோம்னா உங்களுக்கு இப்போ இருக்கிறது 9ல் இருக்கார். 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது அப்பாவுக்கும் உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், வெளிநாட்டில் இருக்கும்போது சின்ன மனசலனங்கள் வரதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 7ஆம் அதிபதி செவ்வாய் 7 ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்புகளை அற்புதமாக கொடுத்துருங்க. 3 6ஆம் அதிபதியான குரு இப்போது உங்களுக்கு 10ல் இருக்கும்போது பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத ஒரு மன உளைச்சல், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ், டென்ஷன்ஸ், டாக்குமெண்ட் ஏதாவது கையெழுத்து போடுறீங்கன்னா அதெல்லாம் 1க்கு 4 வாட்டி படித்து பார்த்து கையெழுத்து போடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 4 5ஆம் அதிபதியான சனி. 4 5ஆம் அதிபதி சனி 6ல் இருக்கும்போது நிலபுலன்கள் பேரில் ஒரு சொத்து பேரில் ஒரு லோன் வாங்கி எதாவது பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா இப்போது உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாவது லோன்ஸ் அப்ளை பண்ணால் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளையும் அற்புதமாக கொடுத்துருதுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 7ஆம் அதிபதியான செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. சுப நிகழ்ச்சிகள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. பட் இருந்தாலும் தேவையில்லாத சின்ன மனசலசலப்புகள், மனசங்கடங்கள் தான் போகும். ஏன்னா ஒரு 8ஆம் அதிபதி அந்த மனசலங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 9ல் இருக்கும்போது அப்பாவுக்கும் உங்களுக்கும் நிறைய ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை ஃபீல் பண்ணுவீங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான சந்திரன் பார்த்திங்கன்னா நல்ல அற்புதமான விஷயங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக கொடுத்துரும். 11ஆம் அதிபதியான சூரியன் இப்போ உங்களுக்கு 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது மூத்த சகோதரர்கள், நண்பர்கள் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இனிமேல் பார்க்க தசாபதி பலன்கள். துலா லக்னமாக சூரியன் தசாபதி. சூரியன் 11ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது நண்பர்கள், மூத்த சகோதர சம்மந்தமான விஷயம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏதாச்சும் பெரிய லாபங்களை காட்டி மற்றவங்க நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். துலா லக்னமாக சந்திர தசாபுத்தி அந்தரங்கள். சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதியாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. துலா லக்னமாக செவ்வாய் தசாபதி. செவ்வாய் 7 ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிக்கான விஷயங்களுமே அற்புதமாக இருக்கும். இருந்தாலும் நடைமுறையில் அது நடக்கும்போது கொஞ்சம் சின்ன மனக்காயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். துலா லக்னமாக இருந்து ராகு தேசாபத்தியந்திரங்கள். ராகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது, ராகு உங்களுக்கு 5ல் இருக்கும்போது பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்களில் போய் கவனம் செலுத்துவீங்க. தாத்தா வீட்டுக்கு போகிறது இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்கும். குலதெய்வ வழிபாடு சம்பந்தமான விஷயங்களில் இருக்கிற தோஷங்களை நிவர்த்தி பண்ணும் அப்படிங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அப்புறம் துலா லக்னமாக குரு தேசாபத்தியந்திரங்கள். குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கா. தொழில் நிறைய சேஞ்சஸ் பண்ணுவீங்க. பக்கத்து வீட்டுக்காரலும் உங்களுக்கும் உங்கள் இளைய சகோதர சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. டாக்குமெண்ட் ஏதாவது கையெழுத்து போகிறீங்கன்னா 1க்கு 4 வாட்டி யோசிச்சு கையெழுத்து போகிறது. ஒரு செக் இஷ்யூ பண்ணனாலும் யோசித்து செக் இஷ்யூ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. துலா லக்னமாக இருந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா சனி தேசாபத்தியங்கள். சனி பார்த்திங்கன்னா 4 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும். நல்ல ஒரு வீடு, சொத்துக்கள் ஏதாவது லோன் போட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வீடு பராமரிப்பு வேலைகள் பண்ணுற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தும். குழந்தைகள் விஷயங்களையும் பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. துலா லக்னம் புதன் தசாபத்தியந்திரங்கள். புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோட ராகுலே இருக்கும்போது கொஞ்சம் அப்பாவோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏதாச்சும் சர்ஜரி இருந்தாலும் அதெல்லாம் கிளியராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. துலா லக்னமாக குரு தசாபத்தியந்திரங்கள். குரு பார்த்திங்கன்னா 2 5ஆம் அதிபதி இப்போ 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது. பக்கத்து வீட்டுக்கால் உங்களுக்கும் நிறைய ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ துலா லக்னமாக புதன் தசாபத்தியந்திரங்கள். புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதி இப்போ 9ல் ஆட்சி பலத்தோட ராகுடைய இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. புத்தி கர்வம் இல்லாமல் இருக்கணும். தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு கிளாஷஸ், வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சலை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. துலா லக்னமாக புதன் தேசாபத்தியந்திரங்கள். புதன் 9ஆம் அதிபதி அது ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது பிரயாணங்களாக நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். அதே நேரத்தில் ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. துலா லக்னமாக இருந்து
உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேது தேசாப்தம் கேது வந்து 11 இருக்கும்போது பெரிய லாபங்கள் லீகலாக ஏதாச்சும் பிரச்சனை வேணும்னா அதான் கிளியர் ஆகி நமக்கு சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். துலா லக்னமாக வந்து சுக்கிர தேசாப்தம் 8ஆம் அதிபதி இப்போ உங்களுக்கு 9 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்பாவுக்கும் உங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கவங்க தேவையில்லாத மனச்சலனங்கள் சஞ்சலங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக பார்த்துங்க. மற்றபடி எனக்கு இன்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை ரொம்ப கண்டிப்பாக அடுத்த போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை பார்க்க போகிறது சூரிய பெயர்ச்சி ஷடசித்தி புண்ணிய காலம்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து ஒவ்வொரு முறையும் சூரியன் பெயர்ச்சி ஆகும்போது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாகும். அது வந்து ஒவ்வொரு கடவுளையும் நீங்கள் வழிபட்டு அதனால் வர பலன்களை கொடுக்குற விஷயமாக தான் இது இருக்குங்க. ஸோ உதாரணமாக சொல்ல போனோம்னா சங்கராந்தின்னு சொல்லுவோம். ஸோ அது என்ன சரம் ஸ்திரம் உபேன்னு வந்து 3 ராசியில் போகும்போது சரத்தில் போகும்போது சங்கராந்தி இன்னும் சொல்லுவோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஐயப்ப வழிபாடுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ ஐயப்ப வழிபாடு பண்ணும்போது ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு ஐயப்ப வழிபாடில் வந்து உங்களுக்கு வந்து கேட்ட விஷயங்கள் குலதெய்வத்திற்கு தேவையான அனைத்து விஷயமும் அதில் வந்து வந்துருங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா விஷ்ணுபதி புண்ணியகாலம். இது வந்து எல்லாருக்குமே தெரியும். விஷ்ணுபதி புண்ணியகாலங்கிறது வந்து பொருளாதாரம் பெருமாள் வழிபாடு ஒரு பொருளாதாரத்தில் வந்து உங்களுக்கு வேற ஒரு லெவலில் வந்து கொண்டு போகிறதுக்கான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். 3வது வர தான் இந்த ஷடசித்தி புண்ணியகாலம். அதை பற்றி தான் பேச போகிறோம். என்றைக்குமே உபயராசிக்குள்ளே இப்போ மிதுனத்துக்குள்ளே சூரியன் பயிற்சி ஆகிறார். ஸோ அப்போ வந்து அந்த ஆனி மாதத்தில் சூரியன் வந்து மிதுனத்துக்கு என்ட்ரி ஆகும்போது இதை வந்து ஷடசித்தி புண்ணியகாலமும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் யாருக்குன்னா ஈஸ்வரன். ஸோ ஈஸ்வர வழிபாடு ஈஸ்வர ஆலயத்துக்கு போய் வழிபாடு பண்ணும்போது என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணோம் அப்படின்போது இது வந்து உங்களுக்கு வந்து குலத்தில் உள்ள நிறைய பிரச்சனைகள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளாக இருக்கலாம், வம்சாவழியில் இருக்கிற பிரச்சனைகளாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நமக்கு சொல்ல முடியாது இல்லையா, ஃபேமிலியில் இது ரொம்ப பிரச்சனையாக இருக்குங்க, ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் போயிட்டுருக்கும். நான் சொல்ல பொருளாதாரம் கிடையாது, வேறு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது அதிலிருந்து விடுபடுறதுக்கு வந்து இது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு வந்து ஈஸ்வர வழிபாடு பண்ணுறதுக்கு சித்தர்கள் வருவார்கள்ங்கிறது வந்து ஐதீகமான விஷயம். ஸோ உங்களுக்கு ஒரு மன நிம்மதி இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனையில் உழண்டுட்ருக்கீங்கன்னா இந்த ஷடசித்தி புண்ணிய காலத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆனி மாதம் அதாவது பார்த்திங்கன்னா ஜூன் 15ஆம் தேதி சாயங்காலம் வருதுங்க. சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏன்னா அது மாறுறது பார்த்திங்கன்னா ஒரு 12:30 மணிக்கு வந்து மாறுது எக்ஸாக்டாக சூரியன். ஆனால் 12:30 மணிக்கு கோயில்கள் திறந்துருப்பாங்க, கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு ஈவினிங் ஒரு 4 மணிலேருந்து ஒரு 8 மணிக்குள்ளே அந்த இறைவனை ஈஸ்வரனை வழிபாடு பண்ணுங்கள். மனதார பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப சிறப்பு. ஒரு வில்வம் போட்டு வழிபாடு பண்ணி பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்கும். அது விரதம் இருக்கலாம். யாருக்காச்சும் எனக்கு நோய் நொடியெல்லாம் எதுவும் இல்லை, நான் ஈஸ்வரனுக்காக ஒரு பொழுது இருக்கிறேன் அப்படின்னும்போது காலையிலேருந்து ஒரு சாயங்காலம் வரை விரதம் இருந்து ஈஸ்வரனை வழிபாடு பண்ணும்போது அற்புதமான பலன்கள். அதே நேரத்தில் இதே ஷடசித்தி புண்ணிய காலத்தில் சித்தர் சமாதிகளுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஏன்னா சித்தர் சமாதிகளுக்கு போகும்போது உங்களுடைய கர்ம வினைகளை தீர்க்க உள்ளது தான் வந்து இந்த ஷடசித்தி புண்ணிய காலம். அதில் வந்து நீங்கள் போகும்போது நமக்கு வந்து ஜெனட்டிக்காக இருக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கான தீர்வை கண்டிப்பாக கொடுத்துரும். அது மட்டும் இல்லை ஜோதிடர்கள், வழக்கறிஞர்கள், வாக்கு சேல்ஸ்மேன், இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாக்கு வன்மைனால் ஒரு வாக்குல வந்து ஒரு உண்மை சித்தின்னு சொல்லுவோம். ஸோ வாக்கு வன்மை வாக்கு சித்தி ஏற்படணுன்னா இந்த ஷடசித்தி புண்ணிய காலத்தில் சித்தர் வழிபாடும் ஈஸ்வர வழிபாடும் உங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு பலன்களும் கர்மா தோஷங்களை நீக்க வல்ல ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த ஷடசித்தி புண்ணிய காலம். எல்லோருமே இப்போ பொருளாதாரத்துக்கு எப்படி வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம், எனக்கு பணம் வேணும் போது எல்லாம் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் போய் வழிபட்டிங்கிடும். அந்த மாதிரி ஏன் வாழ்க்கையில் இருக்க கர்மானா நமக்கு பொருளாதாரம் அல்லாத வழியாக சில பிரச்சனைகளோடு நம்ம குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கும். அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு இந்த ஷடசித்தி புண்ணிய காலம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீங்கள் கோயில் போயிட்டு வரும்போது யாராச்சும் உங்களுக்கு வந்து தான தர்மங்களோ இல்லை அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு துணி தானம் செய்கிறது இல்லை ஒரு சாப்பாடு தானம் பண்ணுறது வந்து உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக கொடுக்குங்க. ஏன்னா வந்து இது வந்து சித்தர்களே உங்கள் கண் முன்னே அந்த ஈஸ்வரன் வழிபாட்டுக்காக வருவாங்கங்கிறது ஐதீகம். பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு அற்புதமான பலன்களை கண்டிப்பாக வரும். ஏன்னா எப்படி விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஒரு சிறப்பான பலன்கள், இது வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வந்து பொருளாதாரம் அல்லாதவர்களுக்கு ஒரு பெரிய பொருளாதாரத்தை கொடுத்துச்சு. இந்த ஷடசித்தி புண்ணிய காலம் வந்து உங்கள் கர்மாவை தீர்க்க வல்லது.
வாக்கு வன்மையை சிறப்பாக கொண்டு வருங்க. ஸோ அதனால் இதை எல்லாருமே பயன்படுத்திக்கிங்க. உங்கள் வாழ்வில் கர்மாக்கள் நீங்கள், கர்ம தோஷங்கள் நீங்கள். இந்த ஷடசித்தி புண்ணிய காலம் ஜூன் 15ஆம் தேதி சாயங்காலம் 6 மணியிலிருந்து 8 மணி வரை. நீங்கள் எத்தனை வாட்டி சுற்றணுன்னா நீங்கள் ஒரு 9 முறை சுற்றுங்க. ஈஸ்வரனுக்காக விரதம் இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஒரு வில்வமாச்சும் போட்டு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். சித்த சமாதிகளுக்கு போங்க, சிறப்பான வாழ்க்கை உங்களை சேரும். இதுக்கான இண்டிகேஷன்ஸ் எப்படி போனால் நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது சித்தர்கள் உங்களை தொடர்பு கொள்வார்கள். உங்களுடைய வாக்கு வன்மை சிறக்கும். அற்புதமான விஷயங்கள், உங்கள் கர்ம தோஷங்கள் நீங்கள் சொல்லிட்டு உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.